வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இன்றைய நாள் மார்ச் 30, 2026 திங்கட்கிழமை. திரையோதசி திதி மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்கும் மகர ராசி, மக நட்சத்திரம் சிம்ம ராசி. அதன் பிறகு உத்திர நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரத்தில் தொடர்ந்து போகிறோம். நீங்கள் பாருங்கள், இங்கே ஃபோனில் கிரகாச்சாரம் வச்சுருக்கேன், இங்கே பஞ்சாங்கம் வச்சுருக்கேன். சாதாரணமாக இந்த பலனை சொல்லலை, மோஸ்ட் அக்யூரேட். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதாவது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மணிக்கு பிறகு எளிதாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கீங்க, சுப செலவு சுபவிருத்தி அருமையாக இருக்கீங்க. 3 மணி வரைக்கும் நீங்கள் டிஃபென்ஸ் ஆடுறீங்க. ரிஷப ராசி என்டையர் டே லவ்லி ராயல் சக்ஸஸ்ஃபுல், ப்ராஃபிட் பெனிஃபிட் சக்ஸஸ் அருமையாக இருக்குது. மிதுன் ராசி பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடியல அருமையாக ஜெயிக்கிறீங்க, வெற்றி அடைகிறீங்க. கடகராசி பொறுத்தவரைக்கும் நிம்மதி, அறிவு, வெற்றி, தொழில் லாபம்னு உங்களுக்கு போகுது. அதே நீங்கள் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அந்த திறமை அறிவெல்லாம் ஜெயிக்குது, ஆனால் கவலைப்படுறீங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சுப செலவு சுபவிருத்தி லவ்லியாக இருக்கீங்க, ஆனால் டைம் அதிகமாக எடுக்குது. துளராசி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப், பணம், வெற்றி, தொழில் லாபம். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு நன்றாக இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மீடியமாக இருக்குது, ஸ்டமக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்படுறீங்க, மறதி ஏற்படுது, டிஸ்டர்ப் ஆகுறீங்க. மகர ராசி சந்திராஷ்டமம், மேனேஜ் பண்ணிக்கலாம், பொறுமையாக இருங்க, ஆர்குமெண்ட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் லைஃப் பார்ட்னரோடையோ ஃப்ரெண்ட்ஸுகளோடையோ ஆர்குமெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஜெயிக்கிறீங்க, லாபம், வெற்றி, நிம்மதி. மீனராசி தொட்டதெல்லாம் துலங்கும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். புதுசாக ஏதாச்சும் துவங்கலாம், முயற்சி பண்ணலாம், வெற்றி அடையலாம், லவ்லி டே. இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சுங்க, அன்றைக்கி எடுக்கலாம். ஃபைன் நம்பரில் இப்போ சித்தாந்தத்துக்கு போகலாமா? இந்த வாழ்க்கை எவ்வளோ எழுதி தெரியுமா? ஒன்று, நிறைய புக்ஸ் படிங்க, நீங்களாம் ஆராய்ந்து பல விஷயத்தில் கண்டுபிடிச்சிங்க. இல்லை நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் மனைவி உங்களுடைய நடமாடும் தெய்வம், உங்கள் கணவன் உங்களுடைய நடமாடும் தெய்வம். ரொம்ப நிம்மதியான மனைவியாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான கணவனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் சொசைட்டியில் நம்பர் 1 இடத்துக்கு வந்துடலாம். அப்போ ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து குடும்ப ஒற்றுமையை அதிகப்படுத்திட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.